ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹாஃப் தக்காளி இருந்தாலே போதும். அந்த தக்காளியை வச்சு உங்கள் ஸ்கின்னை செம்மையாக வேறு லெவலில் பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதையும் வந்து நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். நான் இப்போ ஒரு தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு ஹாஃப் பீஸ் தக்காளி மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையே இல்லை. ஒரு ஹாஃப் பீஸ் மட்டும் எடுத்தாலே போதும். அதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சாலும் சரி, இல்லைன்னா அதை வந்து ஜூஸ் மட்டும் தனியாக பிழிஞ்சு எடுத்தாலும் சரி. நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் முல்தானி மட்டி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். முல்தானி மட்டி வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கும் இந்த முல்தானி மட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம தக்காளி வந்து ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த தக்காளி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கர்டு வந்து எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கர்டு வந்து இல்லை அண்ட் கர்டு வந்து என்னோடய ஃபேஸுக்கு வந்து செட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து மில்க் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இதை எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்ல வந்து போடுற அளவுக்கு ஒரு பேக் டைப்புக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்ல வந்து எந்த ஒரு மேக்கப் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஈவனாக. அண்ட் இந்த பேக்கை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட பாடிக்கும் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஃபேஸ் அண்ட் பாடியில் இருக்கிற டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து ஈவனாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராகவும் அப்ளை பண்ணணும். அண்ட் சிம்பிளான ரெமடியும் கூட தான். இந்த பேக்கை வந்து நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம். இந்த பேக்கை வந்து இப்போ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேக்கை வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த பேக்கை வந்து ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோடய ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 20 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. என்னோடய ஃபேஸில் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம முல்தானி மட்டி சேர்த்துருக்கிறனால நல்லா நம்ம ஃபேஸை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து வாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த பேக் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தனாக ஆகிருக்கும். அந்த டைமில் வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து நீங்கள் 2 கையையும் வச்சு நல்லா ஒரு மாதிரி அழுத்தி கொடுங்க. அழுத்தி கொடுக்கும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேக்கில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற தக்காளி வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். தக்காளியை வந்து நீங்கள் எது கூட ஆட் பண்ணாமல் சும்மா நார்மலாக வெறும் தக்காளியை எடுத்து சும்மா உங்கள் ஃபேஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டா மட்டும் போதும். உங்கள் ஸ்கின்னை அதை மட்டுமே டெய்லி நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போதே உங்கள் ஸ்கின்னில் நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது கூட வந்து நம்ம முல்தானி மட்டி தயிர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறனால இன்னுமே நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து உங்களுக்கு இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பேக்கை வந்து நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. அப்ளை பண்ணிட்டு வரும்போது தான் உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ என்னோடய ஃபேஸை வந்து நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸை வந்து பார்த்தாலே தெரியும் நல்ல ஸ்கின் வந்து பிரைட்டனிங் ஆகிருக்கு. இந்த பேக்கை வந்து ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லேயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து அதிகமாக போஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ வந்து பொறுமையா பார்த்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா அந்த ரெமடிய ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாரி இன்னொரு வீடியோல நான் வந்து உங்கள மீட் பண்றேன். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.